நண்பர்களே, இப்போ இந்த டிஷர்ட்லாம் கொடுத்து ஓட் கேம்பெயின் மாரி பண்ணுறாங்க. ஹெல்மெட் 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 மஸ்டாக மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நான் உங்கள் வீடியோலாம் பார்ப்பேண்ணா மேண்டிசன் அதில். காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை. நாளை பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதியா 19ஆ 20ஆம் தெரியல 20ஆம் தேதி. காலையிலே ஒரு இதுக்கு போகிறாங்க. நம்ம இந்த காட் ஆஃப் பைக்ஸுன்ட்டு ஒரு குரூப் இருக்குது. நம்ம சென்னையில் இருக்கிற மோஸ்ட்லி நிறைய பேர் பைக் ஓட்டுருவாங்க, அந்த குரூப்பில் இருப்பாங்க. அந்த குரூப்பில் ஒரு லிங்க்கும் வந்துருந்துச்சு. இதுமாரி இந்த மெரினா பீச்சில் ஏதோ ஓட்டுக்கோசரம் இதுமாரி கேம்பெயின் மாரி பண்ணுறாங்களாம். அது எப்படின்னா, ஓட்டு போடுறதுக்கோசரம் ஒரு மக்களை வந்து நம்ம ஓட் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாரி ஒரு கேம்பெயின் மாரி ரேப்பிடோ சைட்லேருந்து பண்ணுறாங்க. அதுக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. சரி, அதுக்கு தான் காலையிலே ஏஞ்சி போனேன். கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, அதுதான் இப்போ எங்கன்னா அது வந்து நேப்பியர் பிரிட்ஜு தெரியுமா? நம்ம கூட எப்படின்னா அந்த செஸ்ஸு அந்த பிரிட்ஜு இருக்கும் பாருங்கள் மெரினா பீச் பக்கத்தில். அந்த மெரினா பீச்சு பஸ் டிப்போ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போ அங்கே தான் போயின்னுக்கிறேன். நான் உங்கள் வீடியோலாம் பார்ப்பேண்ணா மேண்டிசன் அதில். இதோ ரேப்பிடோக்கு ஒரு இது கூப்பிட்டுருந்தாங்க. சரி, அதுக்கு தான் போகிறேன் மீட்டிங்கு. சரி, உங்களை பார்ப்பேன். அதுதான் காலையில் எது ரீல்ஸா? சரிண்ணா. நண்பர்களே, இப்போ இந்த டிஷர்ட்லாம் கொடுத்து ஓட் கேம்பெயின் மாரி பண்ணுறாங்க. ஹெல்மெட் 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 மஸ்டாக மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓட்டு 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 ஓட்டு. அதாங்க வந்தனிமே ஒரு இதுமாரி பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து ரேப்பிடோ சைட்லேருந்து சூப்பராக பண்ணுறாங்க. ஹெல்மெட் மட்டும் எல்லாருக்கும் சொல்லியிருந்த மாரி இருந்துச்சு, ஆனால் ஹெல்மெட் மட்டும் இப்போ கிடைக்கல. ஒன்லி ஃப்ரண்ட்டில் லேடிஸுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்தவங்களுக்கு டிஷர்ட்டு, அதுக்கடுத்தது நேற்றே நம்மளுக்கு ஒரு இது கூகுள் ஃபார்ம் மாரி குரோம் இதில் வந்து லிங்க் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரு அந்தமாரி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணுங்கள். மொபைல் நம்பரு நேமு, அதுக்கடுத்தது என்ன லொக்கேஷனு, இந்த 3 கேட்டுக்கினாங்க. அதுக்கடுத்தது நாளைக்கு ரேப்பிடோ சைட்லேருந்து கால் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு இதுமாரி வந்தானா எதனா கான்டாக்ட் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் வந்துக்கிறேங்க. அது எனக்குன்றது இல்லை, இதை நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் சொல்லலாம், அந்தமாரி ஒரு எண்ணம். சரி, அதுதான் வந்துட்டேன். வந்து இப்போ அதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போது ஒரு ரேலி மாரி போகிறாங்க. அதுக்கடுத்தது இது வந்து என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோவில் விழிப்புணர்வு பயணம், என் வாக்கு என் உரிமை, நம்ம அனைவரும் வாக்களிப்போம். இந்த ஓட்டு போடுறதுக்கோசரம் ஒரு 23ஆம் தேதி வந்து நம்மளோட ஓட்டிங் பர்சன்டேஜை வந்து கொஞ்சம் ஐயாகிறதுக்கோசரம் இனிஷியேட்டிவ் பண்ணுறதுக்கோசரம் ரேப்பிடோ சைட்லேருந்து ஒரு இது பண்ணுறாங்க. நல்ல விஷயந்தான் பண்ணுறது, நான் தப்பே இல்லை. ஏன்னா இதுமாரி பண்ணி அவங்களுக்கு என்ன இது ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக இருந்தாலும், இது எதுக்கு மற்ற ஆப் மாரி ஒரு விளம்பரமோ அதுமாரி பண்ணிட்டு போயிட்டுருக்கலாமே. விளம்பரம்னா ஆன்லைன்லேயே இவங்க இதுக்குன்ட்டு கேப்டன்ஸை கூப்பிட்டு
இதுமாரி பண்ண வச்சு அவங்களுக்கு இது பண்ணுறதுன்றது பெரிய விஷயங்க. நான் அப்படியே போயின்னுக்கிறேன். டிஷர்ட்டு கொடுத்தாங்க, நல்லா இருக்குது. ஆனால் டிஷர்ட்டு ஆனால் கொஞ்சம் வெயிலுக்கு ப்ளூ கலர் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த எல்லோவில் கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா. எல்லோ அழுக்காயிடும். ஐயோ, இருந்தாலும் ஒரு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருந்திருக்கும். அண்ணா அப்படியே எடுத்துக்கண்ணா. பண்ணது நல்ல விஷயந்தான். இப்போ இந்த எண்டுலேருந்து, இப்போ நேப்பியர் பிரிட்ஜிலேருந்து எண்டுலேருந்து இப்போது மொன வரைக்கும் போயின்னுக்குறோம். இப்போ இதுக்கு பார்க்கறதுக்கோசமே பசங்களாம் வந்துருக்குறாங்க. அதை போகிறாரு பாருங்க மேண்டிஸ் அண்ணன், செம்மலா. அதை பாருங்க. ஆனால் மக்களை வீடியோ எடுக்கிறாங்க. மறக்காமல் ஓட்டு போடுங்க. 23ஆம் தேதி போயிட்டு எலெக்ஷன் பூத்தில் போயிட்டு உங்களுக்கு எந்த கட்சி ஆட்சி பிடிக்குதுன்றீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் மட்டும் இருக்காதீங்க. இல்லை பார்க்கிங் பண்ணிக்கிங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. பார்த்துடலாம் வீடியோ நான் போடுறேன். எதாக இருந்தாலும் எனக்கு இந்த பக்கம் நிறுத்த சொல்கிறாங்க. ஆனால் இப்போ விட்டோன்னு வச்சிங்களேன், அப்படி இது ஆக்கி விட்ருவாங்க. பின்னாடி நிறுத்தி. கேப்டன்ஸ் வந்து கலந்துருக்காங்க. அதுல 100க்கும் அதிகமான விமன் கேப்டன்ஸ் மட்டுமே இருக்காங்க. ஒரு 200 மேல் கேப்டன்ஸ் வந்து கலந்துருக்காங்க. சென்னை கார்பரேஷனுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ராபிடோக்கு கொடுத்ததுக்காக. இது மூலியமா நாங்க சொல்ல வரது ஒண்ணுதான், எல்லாருமே ஓட்டு போட மறக்காதீங்க. கண்டிப்பா ஓட் பண்ண போயிடுங்க. ஏப்ரல் 23. என் வாழ்க்கை என் உரிமை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 விழிப்புணர்வு பணியில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் ஆணையர், பெருநகர சென்னை மாநகராட்சி, சென்னை மாவட்டம். அதுதாங்க முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. அந்த காட் ஆஃப் பைக்ஸ் அண்ணன் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு யாருன்னா தேவைப்படும், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தேவைப்படும். இதுமாரி குரூப் அட்மின்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கினா தாங்க நம்மளுக்கு நாளை பின்ன எதுனா ஒரு இஷ்யூ வந்துச்சுனாலும் பேச முடியும். சரி, அதுதான் அவர்கிட்ட நேரில் பார்த்து பேசினேன். பரவாயில்ல, நல்லா பேசினார் அண்ணன். அதுக்கடுத்தது அந்த குரூப்லேயே மெசேஜ் போட்டு விட்டேன். அதுதான் சொன்னார், நல்லா பேசினார். பார்க்கலாம். நான் அப்படியே நல்லா நினச்சேங்க. நான் வீடியோலாம் போடுறேன், கொஞ்சம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் போடுறேன் பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபருக்கு காட்டின இது மாதிரிலாம் நடக்குதுன்ட்டு நானும் அதுதான் வந்தேனே, அதுக்கோசரம் தான் வந்தேனே. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு 4 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால தான் காலையிலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, இது ஃபுல்லாக ஓட் கேம்பெயின் தான். மக்களை வந்து ரேபிடோ சைட்லேருந்து ஓட் போடுறதுக்கோசரம் ஊக்குவிக்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயந்தான். நல்லா வந்ததுக்கு தண்ணி பாட்டிலு, ஒரு டிஷர்ட்டு. இதை பாருங்கள், எப்போ இங்கே பீருங்க வந்து வச்சாங்க. இதுதா தண்ணி பாட்டிலு, ஒரு பன்னு, ஒரு பிஸ்கட்டு கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. காலையிலே மெரினா பீச்சோட அழகு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுங்க. அது புறா வீடியோ கூட ஒன்று எடுத்துருப்பேன். அதுக்கடுத்து ஒருத்தரை பார்த்துருப்பேன், அண்ணனை வெங்கடேசனா. அவர் பார்த்தேன், அவர் வந்தோடனே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க ஃபேமிலியாக உட்காந்து பார்ப்பாங்களா நம்ம வீடியோவை. எனக்கு அதுமாரி கேட்கும் போது தான் ரொம்ப சந்தோஷம். அவர் ஒரு அறிவுரைலாம் கொடுத்தாரு, அதை நான் கீப்பப் பண்ணோம். கண்டிப்பாக அவர் எனக்கு தெரியும் ஒரு இது தான். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு எண்ணத்துக்கோசரம் தான் பண்ணேன்.
நல்லா ஜாலியாக பேசிட்டு கிளம்புறாங்க. நம்ம இந்த டிஷர்ட்டை நம்ம வச்சுக்க போதில்ல, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யாருக்குன்னா கொடுத்துடலாம். சரிங்களா? இது நான் ஹெல்மெட் வாங்கினாலும் அதை தான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், டிஷர்ட் வாங்கலாலும் அதுதான் நினச்சிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா ஓட்டுவாங்கள்ல ரேப்பிடோ, அதுமாரி எல்லாருக்கும் கேட்காதீங்க, யாருக்குன்னா ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். ரெகுலராக யாருன்னா நம்ம வீடியோக்கு கமெண்ட் போடுறவங்க அப்படின்ட்டு எனக்கே தெரியும். ரெகுலராக இதுக்குன்ட்டு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்கள நம்ம இது விட்டுருவோம். ரெகுலராக யாருன்னா ரேப்பிடோ ஓட்டுறவங்க கமெண்ட் நம்மளுக்கு போடுவீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் திருப்பி கமெண்ட் போட்டால் நானே கண்டுபிடிச்சிருவேன். அதிலே காட்டிவிடும் எனக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. அவருக்கு இந்த ரேப்பிடோ டிஷர்ட்டை கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஏன்னா எனக்கு தேவையில்லை, இதுமாரி எது வந்தாலும் எனக்கு அந்த ரேப்பிடோ ஹெல்மெட் அந்தமாரி. இப்போ அந்த கேக்கு பிஸ்கெட்டே அங்கே அக்கா ஒருத்தவங்க பெருக்கி இருந்தாங்க, தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்து குடிச்சிட்டேன், கேக்கு பிஸ்கெட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது இதுதான் சொல்ல நினச்சேங்க. இன்றைக்கி விலாகில் இதோட கலந்துப்போம். சரிங்களா? காலை வணக்கம் நண்பர்களே. நிறைய இது வந்துச்சுங்க அசம்பாவிதம் மாரி. எப்படின்னா கரெக்டாக சனி ஞாயிறு லீவ் விடுவேன்னா, அதுக்கடுத்தது திங்கக்கிழமை வந்து அந்த ரேப்பிடோ அந்த இதுக்கு போயிருந்தேன், எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கினேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டியை இன்ஜினில் நாய்ஸ் வருதுனால சர்வீஸ் விட்டேன். அது திங்கக்கிழமையே முடிச்சு கொடுத்துருவாங்க பார்த்தா, எனக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு 7 மணி தான் முடிச்சே கொடுத்தாங்க. 7 மணிக்கு முடிச்சு கொடுத்தா நம்ம எப்படி ஓட்டுறது? அது வீட்டில் வேறு அம்மா இல்லை, பூனை வேறு லைட்டாக இதுவாக இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அது வேறு பார்த்துக்கணும். சரி, அதுதான் இப்போ இன்றைக்கும் வரல, இன்னி நாளைக்கு தான் வருவாங்க வீட்டிலேருந்து நாகப்பட்டினம். பைக்கு நேற்று வாங்கிட்டு வந்த ஒரு 7 மணிக்கு. டைம் பார்த்திங்கன்னா 11:18 11 காலம் ஆயிடுச்சு. இன்றைக்கி எப்படியாவது ஓட்டி ஆகணுங்க. பூனை எப்படியோ கதவுலாம் திறந்து தண்ணியெல்லாம் வச்சு சாப்பாடெலாம் வச்சுட்டு வந்துக்கிறேன். அது நல்லா இருக்கும் பத்திரமா. இல்லைனாலும் யாருன்னா ஒருத்தர் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா இங்கே போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 1500 நார்மலாக எடுக்கணும். அதுக்கோசரம் தான் டார்கெட் பண்ணி ஓட்டலான்ட்டு இருக்கிறேன். இன்றைக்கி 1500 2000 வந்தால் கூட சந்தோஷம்தான். மெயின் டார்கெட் 2000 வைக்கலான்ட்டு பார்க்குறேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுவாங்க. எனக்கு அவசரம் இல்லை, வீட்டு பூனைக்கு அவசரம் தான் வச்சுக்கிறேன். நண்பர்களே, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேன். ஃபஸ்ட் ஆர்டரே வர சொல்லிட்டாங்க. ஸ்கூட்ரு ஆர்டர் தான், ஆனால் 700 சில்லற காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் கிட்ட. போகும்போது கண்டிப்பாக ஒரு ஆர்டர் எடுத்துன்னு போகணும். ஃபஸ்ட்டு பார்சலை பார்த்துலாம் எங்கே எவ்வளோ பெருசுன்ட்டு பார்த்துட்டு இன்னொரு ஆர்டர் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துன்னு போவோம். ஒரு 300 ஆர்டர் எடுத்துன்னு போனால் கரெக்டாக இருக்கும். பார்த்துட்டிங்களா? சாரி சார். எங்கே ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேன். இந்த பெரிய மூட்டை தான், ஓகே தான். இன்னொரு ஆர்டர் எடுக்க முடியுமான்ற சந்தேகம் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டேன். எதுவுமே சொல்கிற மாதிரி ஆர்டர் போடல, எல்லாமே ஸ்கூட்டி ஆர்டர் மாரி தான் போடுறாங்க. ரேட்டை பார்த்தே சொல்லிடலாம் ஸ்கூட்டி ஆர்டரா இல்லையான்ட்டு. இதெல்லாம் ஸ்கூட்டி ஆர்டரு, இது இல்லை பைக் ஆர்டரு தான் இது. அதுதான் அந்தமாரி தான் ஆர்டர் போடுறாங்க. நான் போய்ட்டு ஏற்கனவே ஸ்கூட்டி ஆர்டருக்கு ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன். இப்போ பைக்கு இது பண்ணேன்னு வச்சுங்க, சோலி முடிஞ்சிச்சு. பார்ப்போம், போகிற வழியில் அன்றைக்கி மாரி பார்ப்போம். எதுனா போட்டாங்கன்னா எடுத்துன்னு போவோம், இல்லைன்னா போயினே இருக்கலாம். ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா இப்போயே ஒரு 12:09 ஆயிடுச்சு. நம்ம 11:30 மணிக்கு வந்தோம் கரெக்டாக. 12:09 ஒரு ½ அன் ஹவர் கிட்டே வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். ½ அன் ஹவரில் அது ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு காலர் வெயிட் பண்ணேன். இந்த ஆர்டர் எடுத்துன்னு வந்து இங்கே ஒரு காலர். ஆர்டர் எடுக்கிறதுனா நாங்கள் ஆர்டர் எடுக்காமல் சும்மா நின்றுப்போம் பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்கு ஒரு காலர் வெயிட் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் ஆர்டரை எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணேன். போடல எதுவுமே. சரி, மூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. போகிற வழியில் என்ன போட்டாங்கன்னா எடுத்துன்னு போகல. குரோம்பேட்டெல்லாம் போட்டாங்க. எனக்கு 2 கட்ட மனசாக இருக்குது, எடுக்கலாமா வேணாமான்றது. இப்போ தாம்பரம்லாம் போட்டாங்கன்னா ஒரு கண்ணை மூடின்னு எடுத்துன்னு போயினே இருக்கலாங்க. இப்போ போய்ட்டு அங்கேருந்து ஆர்டர் எடுத்துன்னு வரணுங்க, அதுதாங்க மேட்ரு. நான் எங்கே போவேன்னா கரெக்டாக இதுக்கு தான் போகலான்ட்டு பிளான் பண்ணிக்கிறேன். மறைமலை நகர் குத்துட்டு அங்கேயே ஆர்டர் போடுவாங்களா பார்ப்போம், இல்லை மறைமலை நகர் போய்டுவோம். ஏன்னா மறைமலை நகர் ஒரு வாட்டி போயிட்டு அங்கே போட்டாங்க, ஸ்கூட்டர் ஐடி இல்லாதனால ஆர்டர் எடுக்க முடியாமல் இருந்துச்சு, சொல்லியிருப்பேன் வீடியோவில். அங்கே போய்டுவோம். போயிட்டு என்ன ஒரு நல்ல ஆர்டர் போட்டாங்கன்னா எடுத்துன்னு வந்துன்னு இருப்போம். சரிங்க,
இது ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்றாங்க. நான் போயிட்டு அதாங்க மறைமலை நகர் தான் போகிறேன். என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் அங்கே தான் போய் ஆகணும். 300 ரூபா ஆர்டர் போட்டாங்க. சரி ஒரு 10க்கு லேட் ஆகுன்ட்டு நான் எடுக்கலைங்க. எங்கே போட்டாங்கன்னா வண்டலூர் விஐடி. அங்கே போனால் ரிட்டன் லக் இருந்தால் தான் ஆர்டர் கிடைக்கும் அங்கேயும். அதுதான் யோசித்தேன். சரி எனக்கு எடுக்கலான்னு ஒரு மைண்டு இருந்துச்சு, எடுக்க வேணான்னு ஒரு மைண்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறது, எடுக்க வேணான்ட்டு தோணுச்சு லாஸ்ட்டாக. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரும் வரேன்னாரு அங்கே. ரொம்ப நாளாக அவரும் என்ன மாரி தான் ஓட்டு வைப்பல லாங் சையத்து. அது சரி அவரை பார்த்துட்டு அவரை பேசுங்க. அவரும் மறைமலை நகர் தான் ட்ராப்புக்கு ஒரு ஆர்டர் எடுத்துன்னு வந்துன்னுக்கிறாராம். நம்ம இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான். சரி அது குத்தாச்சு. அது கொடுத்துட்டு அழகாக இப்போ மூவ் பண்ணுறேன். அந்த ஆர்டருக்கு 761 ரூபா காட்டினாங்க. நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா கமிஷன் போக 669 ரூபா வந்துச்சு 48 கிலோமீட்டருக்கு. ஒருத்து தான், பரவாயில்ல. போயிட்டு அங்கே போய்ட்டு கொஞ்ச நேரம் நிற்போம். நான் ஆர்டர் போட்டு அடுப்போம். அலர்னா பரவாயில்ல, அவங்க அம்மா அலர்ந்து நம்ம முட்டிச்சுன்னா வட்டதல்ல பார்க்கலாம். அதுதாங்க இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துக்கிறேன். கரெக்டாக நியூ பெருங்குளத்தூர் தான், 200 சில்லற. பரவாயில்ல, ஓகே தான். சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆர்டர் எடுத்த மாரி இருக்கும். மணி பார்த்திங்கன்னா 2:46. அது கொடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே இப்போ ஒருத்தர் பார்த்தேன்ல, இது இந்து இதோ இங்கே தான் இது பண்ணுறாங்களா ப்ரெஸ்ஸு. 2 வீலரில் தான் போட்டாங்க. எடுத்துட்டேன் நான். அது பிக்கப் பண்ண தான் போயின்னுக்கிறேன். நியூ பெருங்குளத்தூர் தான் போட்டாங்க. இது போய் கொடுத்துட்டு அங்கேருந்து என்ன ஆர்டர் எடுக்க முடியாதா, வேறு என்ன ஆர்டரு சொல்கிற மாரி எதுவும் போடல. உரகடங்கிட்ட ஒன்று போட்டாங்க 200 சில்லற. அதுவும் நான் எடுக்கலை. எதுக்கு அதை எடுத்துக்கின்னு. அதாங்க அந்த ஆர்டர் எடுத்துட்டேன். அது 2 இதுமாரி தான், ஏதோ இதுமாரி ஸ்பீடா மீட்ரு மாரி கொடுத்துக்குறாங்க. ட்ராப் லொக்கேஷனில் முடிஞ்சால் காட்ட முடிஞ்சுன்னா காட்டுறேன். கிளம்பியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் போகிற வழியே போட்டாங்கன்னா எத்தனை போகலாம், போடணுமே அதுக்கு. நண்பர்களே இப்போ ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. ரேப்பிடோ ஆஃப் பண்ணுறான். தாம்பரம் ஒன்று போட்டாங்க வர வழியிலையே, அதையும் எடுத்துட்டேன். இப்போ அதை தான் பிக்கப் பண்ண போயின்னுக்கிறேன். ஏங்க இதுதாங்க, இது டைல்ஸ் பாட்ச் மாரி கொடுத்தாங்க. எடுத்துட்டேன், போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பர்களே இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தேன். கொடுங்கையூர் தான் எடுத்துக்கிறேன். தாம்பரமாக இது பண்ணியாச்சு. தாம்பரம் இல்லை, நியூ பெருங்குளத்தூர் ரத்தம் பார்த்தீங்களா, அது கொடுத்து மிச்சாச்சு. அது கொடுத்துட்டு தாம்பரம் கொடுக்கலான்னு போயிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இல்லை அந்த நியூ பெருங்குளத்தூர் கொடுக்குறது தான் இது பண்ணியிருந்தேன். அதை கொடுக்க போகும்போது கரெக்டாக அந்த ஆர்டர் வச்சாங்க 400 சில்லற. இதை எடுத்துட்டேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுங்கையூர் ஒரே ஒரு சேவை வளர்த்தோம். சேவை தான் இருக்குது. இதுக்குள்ளே கட்டி போட்டுக்கிறாங்க தலைக்கீழே. தாம்பரம் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோங்க. கோழி நிமிருதுங்க. கோழியும் எவ்வளோ நேரம் தான் உக்காந்துங்க. டப்புன்னு கொடுத்துட்டு கோழியை போய் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துடணுங்க. பாவங்க, அது எவ்வளோ நேரம் தான் உக்காந்துக்கோம். கோழின்ற மாதிரி சேவை இங்கே தான் நினைக்கிறேன். அதாங்க இந்த ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ சேவலுக்கு தான் போனோம். 41 கிலோமீட்டர் காட்டுது. பைபாஸில் தான் எப்படி போவோம் நம்ம. ஏங்க அவ்வளோதான். இது வந்து 4வது ஆர்டரு. எத்தனை பையனுக்குறோம். சேவல் அழகாக பத்துன்னு வருதுங்க பார்க்கறதுக்கு. பார்க்க முடியுமான்னு தெரியல உங்களால். வேணாம், பைபாஸ் வேறு அழகாக பத்துன்னு வரா போல். கரெக்டாக இருக்கும். 46 நிமிஷம் காட்டுதுங்க. கொடுங்கையூர்லேருந்து ஒரு ஆர்டர் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தால் கரெக்டாக இருக்குங்க. இன்றைக்கி 2 லாங் ஆர்டர் எடுத்துட்டோம். எப்படியோ இன்னொன்று போட்டாங்க. நான் அதையே எடுத்தேன். 499 ரூபா மாதா வாரம்.
அதை டப்புன்ட்டு பார்த்தா அன்னதர் பார்ட்டர் அக்செப்டன்னு காட்டுச்சு. இல்லைன்னா அது எடுத்துன்னு போயிருந்தா கரெக்டாக இருந்திருக்காங்க. மாதவரம் போகிற வழி தானே, மாதவரம் கொடுங்கையூர் இதெல்லாம் ஒன்று தானே, அதனால் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். விடுங்க, அது வேறு யாரும் எடுத்துன்னு போயிட்டுக்கிறாங்க, எடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க. இங்கே தான் நினைக்கிறேன் அப்போலோ பார்மசி இருக்குன்றாரு. ஜமாலியா போடுறாங்க. ஜமாலியா எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். வரும்பாகுது ஒரு ஆர்டர் போட்டாங்க, எடுத்துட்டேன். இப்போ அது பிக்கப் பண்ணும். இன்னும் பைக்கா ஸ்கூட்டியான்னு தெரியல, பைக்கு தான். சரிங்க, இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தேன். தலை வரேன் தலை, தண்ணி பாட்டில் எடுத்துக்க சொல்லிட்டா போல. எல்லாமேண்ணா அப்படி இல்லைண்ணா, ஏதோ எடுத்து ஓட்டினா தான். அப்படியா, 2-3 ஐடி வச்சு ஓட்டினா தான் நல்லாயிருக்கும். என்னண்ணா இது, பேக்கில் போட்டுட்டா நான் மறக்காமல் குத்துருவேன், கவலைப்படாதீங்க. அப்படிலாம் இல்லை, வேணாங்க. இந்த ஆர்டர் ஏன்னு தெரியுமா, இது ஏதோ ப்ளட் சாம்பிளாம். அது என் ஃப்ரெண்டு இப்போ ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறான். வேணாம், அது எடுத்துன்னு போய் நம்ம குத்து நம்மளால் எதுனா இதுவாகிடுச்சுன்னா அது தேவையில்லாதது. அவங்க யாருன்னா எடுத்துன்னு போய் குத்து விட்டோம். போகிற வழி தான், ஆனால் நம்ம போகிறது தான் இருந்தாலும் வேணாம். அதுமாரிலாம் சொன்னாங்கன்னா அப்புறப்பட்ட காசு நம்மளுக்கு தேவையில்லை. அது யாருன்னா சீக்கிரமாக போகிறவங்க போய் எடுத்துன்னு போய் கொடுக்கட்டும். சரிங்க, இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. 400ரூபான்னு பார்த்தனால தாங்க எடுத்தேன். நம்மளுக்கு எப்பயுமே ஒரு இது தானே. அப்போ அரும்பாக்கம் கொடுத்துட்டு நங்கநல்லூர் போனேன்னு வச்சிங்களேன், சரியான ஆர்டருங்க உண்மையில. அதை யோசித்து தான் நான் எடுத்தேன், இல்லைன்னா எடுத்துருக்க மாட்டேன். பரவாயில்ல, விடுங்க. சரிங்க, நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு தான். எனக்கு மைண்ட் இல்லாமல் தான் எடுத்தேன் அந்த ஆர்டரை. ஏன்னா பூனை வேறு இருக்குது, அதை யோசித்தேன். இருந்தாலும் யோசிச்சேன்னா ஏன்டா எடுக்கிற அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. ஒரு இது தான், ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் இதுவாகாதா. அதாங்க, கோயம்பேடு பிரிட்ஜுக்கிட்ட வந்துட்டோம். கோயம்பேடு பிரிட்ஜு மேலேயே செம்ம டிராஃபிக். அங்கே பாருங்கள், மெட்ரோ போகுது, இந்த பக்கம் டிராஃபிக் இருக்குது. அதெல்லாம் நம்ம பக்கம் எதுவும் இல்லை. குத்துட்டு அப்படியே வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக விட வேண்டியதாங்க. பூனைக்கு அப்படியே போகும்போது ஃபுட்டு, எனக்கு ஒரு சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கி போவேன், வேறு என்ன வாங்குவேன். அவ்வளோதாங்க, கடைசி ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது. ஐயா, கால் பண்ணிடலாங்க. அப்பா அது குத்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க. 197 189 எடுத்துட்டேன், மிச்சாச்சு. க்ளோஸ் பண்ணுறா, ஆஃப்லைன் போடா. சரிங்க, இப்படியே எங்கேயாவது இருந்து முடிச்சுட்டு நான் கிளம்புறேன், சரிங்களா. எல்லா ஆர்டரையும் கொடுத்து மிச்சாச்சு. அப்படியே நீங்கள் நாள் நல்லா முடிஞ்சிருச்சு. சரி, அது இங்கே ஸ்கைவா கண்டிப்பாக சொல்லிடலாம். இது என்னப்பா, இங்கே ரேப்பிடோவோ ஓட்டலைங்க பார்சலு. இன்றைக்கி மொத்தம் 3 ஐடிலையும் ஓட்டணும்னு நினைக்கிறேன். இது என் ஃப்ரெண்ட் ஐடி, அதில் 178 ரூபா, 178 ரூபா ப்ளஸ் இது இன்னொரு ஐடி 1046 ரூபா. 3 ஆர்டர் ஓட்டிக்கிறோம். 1046 ரூபா, 1046 ரூபா ப்ளஸ்ஸு இது அடுத்தது இன்னொன்று என் ஐடி. இதில் தான் சஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேங்க. 6:45 தொட முடியுமா? தொட முடியுதுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். 456 ரூபாங்க, 456. டிப்ஸ் எல்லாம் சேர்த்தா எப்படியோ வந்திருக்கோங்க. 20 ரூபாவா, 30 ரூபாய்க்கு மேலே வந்திருக்குங்க டிப்ஸு. லாஸ்ட்டாக குத்த பையனை கொஞ்சம் அதிகமாக போட்டான்.
அவ்வளோங்க. இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1710. பரவாயில்ல. நம்ம எத்தனை மணிக்கு 11:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். 11:30 மணியா? 11:30 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுமா? 11:30 ஆமாம் 11:30க்கு ஆமாம் 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். 12:30 1:30 2:30 3:30 4:30 5:30 6:30 7 ஹவருங்க. கரெக்டாக 7 ஹவரில் 1710ங்க. மைனஸ் வந்து 250 ரூபா பெட்ரோல் போட்டுப்போம். 220 ரூபாய்க்கு தான் போட்டேன். அதே 250 ரூபா பெட்ரோலு. ரேப்பிடோ கமிஷனும் கிடையாது. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1460 ரூபாங்க. பரவாயில்ல, ஒர்த்து தாங்க. எப்படியோ ஓட்டி எடுத்துன்னு வந்துட்டோம். அதுக்கடுத்து நாளைக்கு ஓட்டு போடுங்க மறக்காமல். எந்த கட்சி ஜெயிக்கணுமோ பார்த்து இது பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறது தான், இவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சா அவங்களுக்கு போடுங்க, அவ்வளோதான். மற்ற எதுவுமே நான் சொல்லணுன்னு நினைக்கல. காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. காசு வாங்கினாலும் காசை வாங்கிக்கோங்க. யார் நல்லவனோ அவனுக்கு ஓட்டு போட்டுன்னு போயிடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? பார்க்கலாங்க. ஒரு புது விளாகில் பார்க்கலாம். அது இன்றைக்கி எடுத்து அப்படியே இன்றைக்கே போட்டுருவேன் இந்த. சரிங்களா? இது போய்ட்டு வீட்டில் போய்ட்டு எடிட் பண்ணி நைட்டுக்குள்ளே போட்டுருவேன். 7 மணிக்கு போடுவேன்னா 2 நாளாக வீடியோ எடுக்கலாதனால சரி இன்றைக்கே போஸ்ட் பண்ணுறேன். அதனால தான். சரிங்களா? சரிங்க. ஒரு புது விளாகில் பார்க்கலாம். பாய் 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 பாய். என்னாச்சு? சாப்பாடு சாப்பிட்டியா? சாப்பாடு உள்ளே வச்சேண்ணே, சாப்பிட்டியா? இல்லையா? சாப்பிட்டியா? நீ சாப்பிட்ருக்க மாட்டே எப்படியோ. இதுதாங்க இவளுக்கு, இதுதான் சாப்பிடுவா. பாருங்க கையில் பாருங்க சாப்பாடு கொடுக்கலன்ட்டு இப்போ தேடினுக்கிறா. இரு போட்டோன்னுமே பாருங்க அச்சுக்கு சாப்பிடுவா போல. சாட் பாருங்க இவ்வளோ பசி. அதுதான் இவ்வளோ விட்டு நாங்கள் இருக்க மாட்டோம். எனக்கு என்னன்னா 2 நாள் ஓட்டலையே, வீடியோ போடலையே அப்படின்றதுக்கோசரம் தான் நான் இன்றைக்கி எடுத்து ஓட்டினேன். இல்லைனா நான் ஓட்டிருக்க மாட்டேன். நாங்கள் நல்லூர் ஆர்டர் எடுத்திருந்தா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பேன். போதுமா? அது போதுன்ற வரைக்கும் நம்ம சோறு குத்துனே இருக்கணுங்க. அப்போ தான் அது விட்டு போவோம். அதுக்கடுத்தது ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் சோறு கொடுக்கலன்னு வச்சு போன்னு சொன்னால் போயிடும். இப்போ ஒன்றும் இல்லை சாடு. போதுமா? ஆலாங்க. சரிங்க.